அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். மீனராசி காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசியிலே ராகு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வக்ர நிலையில் ரிஷபராசியில் இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சூரியனும் புதனும் விருச்சிக ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் தனுசு ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு. 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் சனி கும்பராசியில் இருக்காரு. இதுதான் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரும் செவ்வாய் வக்ரம் ஆவார். எப்படி இருக்கும் மீனராசினியர்களோட வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்கும், நல்லது என்ன கெட்டது என்ன, உங்களுக்கு சாதகமா பாதகமா, நன்மையா தீமையா, எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். உங்க ராசியில ராகு இருக்காருங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்ர நிலையில் இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்காரு. குழப்பத்தில் இருக்கீங்க. மீனராசினியர்களோட வாழ்க்கை எப்படின்னா குழப்பத்தில் இருக்கீங்க. விரைய மேல விரையமா போயிட்டு இருக்கு. கையில பணம் இல்லைனாலே மனுஷனுக்கு நிம்மதி இருக்காது. கையில இருக்க காசெல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிட்டே இருக்கு. அதுதான் உண்மை. எல்லா மீனராசினியர்களும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில கெட்ட விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் சொத்து வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க, நிலம் வாங்கினாங்க, இடம் வாங்கினாங்க, வாகனத்தை மாத்தினாங்க. ஒரு சில பேருக்கு வாகனம் ரிப்பேர் வச்சுது, புது வாகனம் வாங்கினாங்க. இதெல்லாமே அமைஞ்சுது. இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு மருத்துவ செலவு இதெல்லாமே இருக்கதான் செஞ்சுது. ஏன்னா ஒரு விரைய சனி 12ல் விரைய சனி வந்தாலே ஆக்சிடென்ட் ஆகுறது, கை கால் அடிபடுறது, அதே மாதிரி மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் செலவு வர்றது, தேவையில்லாத செலவு ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பார். வாகனம் பழுது வைக்கும், அதாவது வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும், வாகன செலவு பண்ணுறது, வீட்டுக்கு செலவு பண்ணுறது, ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அது யாரும் மறுக்க முடியாது. அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. கடந்த ஒரு 1.5 வருஷமா உங்கள் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சமாளிப்பீங்க, அவ்வளோதான். புதுசாக அங்கே பெருசாக நல்லது நடக்கும்னு சொல்லிட முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நல்லது நடக்கும். நான் அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ராசியில் ராகு இருக்கிறது, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மனக்குழப்பம் வரும். யாரையும் நம்பாதீங்க. முதலீடு எதுவும் போட்டுற வேண்டாம். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு சில பேர் முதலீடு போட்டு நண்பர்களே பகைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்க கேது இதெல்லாம் பண்ணுவார். ராசியில் இருக்கிற ராகு ஆசை தூண்ட வைக்கும். பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் ராகு. ஆசை தூண்ட வச்சு இப்படியே சம்பாதிச்சிடலாம், இப்படியே ஜெயிச்சிடலான்னு ஒரு பேராசனால போய் பெரு நஷ்டம் அடைஞ்ச நிறைய மீனராசினியர்கள் இருக்காங்க. அதனால பண விஷயத்துல கவனம் கவனம் கவனம். சரிங்களா? இப்போ ராசிக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சி பண்ணுங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்க முயற்சி பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிடைச்ச வேலைக்கு போறது நல்லது உங்களுக்கு. யாரோட சப்போர்ட் உதவி, ஏன்னா 3ஆம் இடத்துல உதவி ஸ்தானம்ங்கிறனால ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால ஏதோ நீங்க உதவி செஞ்சோ இல்லை அடுத்தவங்க மூலமா உதவி கிடைச்சோ ஏதோ ஒரு உதவி கிடைச்சிரும் உங்களுக்கு. ஏதோ ஒன்று நல்லது நடக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். அங்க தனஸ்தானாதிபதி கெட்டு போயிருக்காரு. அப்போ பண விஷயத்துல கவனமா இருக்கணும். நீங்க பேச வேண்டிய பேச்சுல கவனமா இருக்கணும். எடுத்தறிஞ்சு பேசிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதம். சரிங்களா? ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க பிரச்சனையா போயிட்டு இருக்கு. கணவன் மணி உறவுல பிரச்சனை, எல்லாமே உங்களுக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. பண பிரச்சனை, மைண்டும் சரியில்லை. மனப்பிரச்சனையும் பண பிரச்சனையும் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. அதனால இந்த மாதம் பேச வேண்டிய பேச்சுல கவனமா இருக்கணும். பண விஷயத்துல கவனமா இருக்கணும். குடும்ப விஷயத்துல ரொம்ப 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 கவனமா இருக்கணும். கோவப்படாம இருக்கணும். ஏன்னா ராசியில் இருக்கிறவங்க கோவப்பட வைப்பார். அதனால ஆக்ரோஷப்படுறது, கோவப்படுறது, எடுத்தறிஞ்சு பேசுறது, இதெல்லாம் நீங்க கம்மி பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதத்தை எப்படி இருந்தாலும் சமாளிச்சு வந்துடுவீங்க. சரிங்களா? மற்றபடி வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க. உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி சூரியன் பாருங்க 9ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். குருங்கிறது யாரு? உங்க ராசி அதிபதி சிவராஜ் யோகத்தில் இருக்கார். சூரியனும் குரு நேருக்கு நேர் பார்வை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு யோகம் சொல்லுவாங்க, சிவராஜ் யோகம். அந்த யோகத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். மீனராசி நேர்கள் பயன்படுத்திக்கிங்க. நல்ல வேலை கிடைச்சிருங்க. வேலை இல்லாமல் சும்மா இருக்கவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வேலை, நல்ல வேலை கிடைச்சிரும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. கேட்ட கடனும் கிடைச்சிரும். கேட்ட கடன், கேட்ட உதவி இதெல்லாம் கிடைச்சிரும். ஒரு ராசிக்கு சுக்கிரன் 10ல் இருக்கார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து அவர் 11ஆம் இடத்துக்கு போறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க உங்களுக்கு. சரிங்களா? வாகனம் வாங்கலாம் இந்த மாதம். வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, லேண்ட் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நேரம்னு சொல்லலாம் அந்த மாதம். சரிங்களா? பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பக்கம் விரையமா போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் லாபத்தையும் கொடுக்கும். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பக்கம் பணம் வந்தால் நீங்கள் செலவும் பண்ணிட்டு இருக்கீங்க. பணத்தை சேஃப்டி பண்ண முடியாது. இது சனியோட வேலை. சுக்கிரன் 10ல் இருந்து அவர் 11ஆம் இடத்துக்கு போய் குருவும் 11ஆம் இடத்தை பார்க்கறனால வருமானத்தை கொடுப்பார் குரு. ஆனால் சனி விரயத்தை கொடுப்பார். இப்படிதான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதை சமாளிப்பீங்க. கைக்கு பணம் வந்தாலே என்ன உங்களால் சேர்த்து வைக்க முடியல, ஆனால் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் நடந்துடாது. சரிங்களா? சமாளிச்சிருவீங்க.
இந்த மாதம் எப்படி சமாளிப்பீங்க? பிஸ்னஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதம். மற்றபடி உங்களுக்கு வந்து கிரக நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இந்த மாதம் திருமணம் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு நேரம் தான். திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். புத்திர பாக்கியம் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கிடைச்சிரும். 9ஆம் இடத்த குரு பார்க்கறனால திருமணம், புத்திர பாக்கியத்தினால அந்த மாதம் தடங்கள் கிடையாது. 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் இந்த மாதம். ஏன்னா 11ஆம் இடத்துக்குள்ள ஒரு சுபகிரகத்தோட சம்மந்தப்படுறதுனால, ஒரு 8ஆம் அதிபதியாக இருந்தால் கூட 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களோட முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, மறுமணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான். திருமணம், புத்திர பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கும். ஒரு சில பேத்துக்குலாம் அமைஞ்சிரும். ஒரு சில பேருக்கு தொழிலில் நஷ்டமாக போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் லாபமும் கொடுக்கும், ஆனால் விரையும் உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். பூர்வீக சொத்துல ஒரு சில பேருக்கு வில்லங்க வரும், கவனமாக இருக்கணும். சரிங்களா? சொத்து பிரச்சனை எல்லாம் இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த கார்த்திகை மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. ஒரு நல்ல ஒரு மாதமாக கொண்டு போக முடியும். எல்லா மீனராசினியர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? கெட்டது நடக்கும், ஆனால் நல்லதும் உங்களுக்கு நடக்கும். என்ன நல்லது நடக்கும்? வேலை கிடைக்கும், தொழில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். விரயம் இருந்தாலும் அது சுபவிரயமாக மாற்றிக்கிறது நல்லது. அதனால தான் முன்னாடி சொன்னேன், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாமே நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த 7.5 சனி இந்த ஒன்றும் பண்ணாது. இந்த கார்த்திகை மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு துன்பத்தை, பாதிப்பை கொடுக்காதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா நம்ம 100% துல்லியமாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பலன், பொதுவான பலன் தான் நம்ம பார்த்தோம். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். சரிங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சில விஷயங்கள்லாம் தெரியும். அதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்னென்ன சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, நல்ல கொடுப்பனையில் இருக்கீங்களா, கெட்ட கொடுப்பனையான்னு சொல்ல முடியும். அதாவது நல்ல கருமால பிறந்திருக்காங்களா, கெட்ட கருமால பிறந்திருக்காங்களான்னு நம்ம தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பார்க்குறோம். ராசி பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம், சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. ராசிங்கிறது உடல். அப்போ இந்த உடலுக்குள்ள இருக்க அந்த உயிர் வந்து இந்த பிறவியில என்னென்னலாம் அனுபவிக்க போகுங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? என்ன தொழில் பண்ணுவாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எதில் அதிகமாக சம்பாதிப்பாங்க, என்ன பிஸ்னஸ், அதே மாதிரி என்ன வேலைக்கு போனால் அவங்க செட்டில் ஆவாங்க, எதில் அதிகமாக வருமானம் கிடைக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா, திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ அமையும், வெளிநாட்டிலே செட்டில் ஆவாங்களா இல்லை உள்நாட்டில் செட்டில் ஆவாங்களா, அதே மாதிரி வந்து பாருங்கள் வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்டல் எப்போ கிடைக்கும், குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எப்போ விலகும், பணம் எப்போ வரும், முக்கியமாக சொல்லப்போனால் பணம் எப்போ வரும், கடன் எப்போ அடைபடும், எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள், சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. அதனால தான் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் வந்து பாருங்க ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இப்போ ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க சார், ஒரு சில பேர் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எதுவும் செட் ஆக மாட்டேங்குதுங்க சார். நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, ஆனால் கெட்டது நடக்குது. ஒரு சில பேர் நீங்கள் கெட்டதாக சொன்னீங்க, நான் இந்த மாதம் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறது தசா புத்தி தான். தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும். நல்லது நடக்குதா, கெட்டது நடக்குதா, ஜாதகத்தை பார்த்து தெளிவாக சொல்லிடலாம். தசாபுத்தி ரொம்ப முக்கியம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஒருத்தருக்கு தசாபுத்தி நடக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா கூட பாவகிரகத்தோட சம்பந்தம் இல்லாமல் சுபகிரகத்தோட சேர்க்கை இருந்துச்சுன்னா ஓரளவு சமாளிக்க முடியும். இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து பாவகிரகரோட சேர்க்கை இருந்துச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஜாதகர் நல்லா இருக்க போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? நேரம் நல்லா இருக்கா, கெட்ட நேரமா, நல்ல கர்மாவை அனுபவிக்கிறீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்கிறீங்களா, ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக சொல்லிடலாம். கோச்சார பலன் வந்து ஒரு 15% 20% கண்டிப்பாக பேசும். அவங்கவுங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 80% 85%. இது ரெண்டு மேட்ச் பண்ணாதான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, எந்தெந்த நேரத்தில் நல்லது நடக்கும், கெட்ட நேரம் நடக்கும்போது எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும், எல்லாமே டைம் தாங்க. நேர காலம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு சில பேருக்கு திறமை இருக்கும், முன்னேற முடியாது. திறமையும் அறிவு இல்லாதவங்க பாருங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க.
கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. திறமை இருக்கவங்க அனுபவிக்க முடியாது. என்ன காரணம்? கர்மா தான். அவங்க வாங்கிட்டு வந்து வரம் அது. நேர காலம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான். அது ஜாதகத்தை பார்த்தா தான் நேரங்காலத்தை பார்த்து நம்ம என்ன ஏதுன்னு துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி, பாசிட்டிவாக நெகட்டிவாக, எப்போ நல்ல நேரம் வரும், கெட்ட நேரத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.